நீங்க ரெண்டு பேருமே தமிழ் எழுதுனீங்களா? தமிழ் தான். சரி, எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்ல கொஞ்சம் புக் பேக் தவிர? இந்த 1 மார்க்ஸ்லாம் வந்துட்டு புக் பேக்கும் கொஞ்சம் புக் இன்னும் கேட்டிருந்தாங்க. பட் ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்தது. பண்ற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டியாலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகல? டிஃபிகல்ட். ஓகே, நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 80+. நீங்க ஒரு 85. நீங்க ஏதாவது டியூஷன்ஸ் போனீங்களா இல்ல வேற ஆன்லைன் ஏதாவது படிச்சீங்களா இல்ல எப்படி ஜஸ்ட் செல்ஃப் ஸ்டடியா? செல்ஃப் ஸ்டடி தான். ஓகே, அது போக வேற ஏதாவது பாத்தீங்களா? லைக் யூடியூப்ல அதெல்லாம் பார்த்தோம். 100 அதான் கேக்குறேன். 100 லேர்னிங் தான் வந்திருக்கோம் நாங்க. அதுக்கு ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, நீங்க பாத்தீங்களா? வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லா. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? தமிழ் ஈஸியாக தான் இருந்தது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மோஸ்ட்லி புக் பேக்கா இல்ல எப்படி இருந்துச்சு? பேக் தான் வந்தது. நீங்க எப்படி படிச்சீங்க? டியூஷன்ஸ் ஏதாவது போனீங்களா இல்ல ஜஸ்ட் செல்ஃப் ஸ்டடியா? செல்ஃப் ஸ்டடி. எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 80%. ஸோ பேசிக்கலி இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் இல்லைங்களா? தமிழ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா क्वेश्चंसமே வந்துருந்துச்சு. ஓகே, நீங்க என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? புக் பேக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி மோஸ்ட்லி புக் பேக் தான் வந்துச்சுங்களா இல்ல டிஃப்ரெண்டா ட்விஸ்டடா வந்து? இல்ல ட்விஸ்டடாலாம் எதுவுமே இல்ல. புக் பேக் எல்லாமே இருந்துச்சு. எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 90+ கண்டிப்பா. 90+. நீங்க சொல்லுங்க. நான் ஓரளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்தது. ஓகே, அதனால ஓரளவு மார்க் நல்லாவே வரும். சரி, ஓகே. அண்ட் நீங்க 100 லேர்னிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும். அதுல படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். அதுல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு? யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எப்படி பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, நீங்க லைக் மோஸ்ட்லி புக் பேக்கா இருந்துச்சா இல்ல ட்விஸ்டடா ஏதாவது क्वेश्चंस இருந்துச்சா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் ஈஸியாக ஈஸியா தான் இருந்துச்சு. எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 90. ஓகே, ஈஸியா 90 வாங்கிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, நீங்க சொல்லுங்கப்பா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃப்ரெஞ்ச். நீங்க ஃப்ரெஞ்சா? ஓகே, ஃப்ரெஞ்ச் எப்படி இருந்துச்சு? ஃப்ரெஞ்ச் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் 100 லேர்னிங் அகாடமி பாத்துறீங்களா? அப்புறம் என்ன? சோ எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஆல் ஆஃப் யூ தமிழ் தான் எழுதுனீங்களா? How was your first exam, பப்ளிக் எக்ஸாம்? எப்படி இருந்துச்சு தமிழ் எக்ஸாம்? தமிழ் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. நாங்க தான் சுமாரா பண்ணிட்டோம். கொஞ்சம் நாளா பேப்பர் அப்ராக்சிமேட் எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 80+. 80+ ஈஸியா? ஓகே, இருக்கிறதுல எது ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்றீங்க? இருந்ததுலயே இந்த போர்ஷன் வாஸ் டஃப் அப்படினா நெடுவினா ஃபர்ஸ்ட் ஒன். நெடுவினா வாஸ் டஃப். உங்களுக்கு எது டஃப்பா இருந்துச்சு? எனக்கு ஸ்பெல்லிங் தான் டஃபா இருந்துச்சு தமிழ்லயே. சரியா பாத்துருப்பீங்களா? ஸ்பெல்லிங் ரிலேட்டடாவே நிறைய நாங்க போட்டிருக்கோமே. நீங்க போட்டீங்கல அந்த ஆ ஊ நான் அதெல்லாம் போட்டீங்க. நான் பார்த்தேன். சரி, இது பப்ளிக் எக்ஸாம். சோ how was the தமிழ் பேப்பர்? ஈஸியா தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி புக் பேக் மாதிரி இருந்துச்சா? Did you find it very easy? மட்டும் 1 மார்க் மட்டும் நிறைய புக்கின் வந்துருந்துச்சு. மத்தபடி it was okay. சோ எந்த செக்ஷன் கொஞ்சம் டஃப்னு ஃபீல் பண்ணீங்க? 1 மார்க் செக்ஷன் தான் நினைக்கிறேன். நிறைய புக்கின்ல இருந்து வந்ததுனால அதான் டஃபா இருந்துச்சு. அண்ட் எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? தட் ஐ டோன்ட் நோ. அப்ராக்சிமேட்டா லைக் யூ திங்க் will get something. ஒரு 90% ஆகும். For 100 90. நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 85. நீங்க ஒரு 80 above. above 80. நீங்க எப்படி நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்றீங்களா இல்ல ஆன்லைன்ல ஏதாவது பார்த்து படிக்கிறீங்களா? What do you do? செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுறேன். Mostly self study. All the best.